ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது வந்து தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று கடாயில் செய்வாங்க, குக்கரில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கடாய் தான். நான் இன்னொரு வீடியோவில் வந்து குக்கரில் செஞ்சு அனுப்பிச்சி விட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி கடாயில் தண்ணி எப்போவுமே இருக்கும், தொடச்சாலுமே கொஞ்சம் வடிஞ்சு வரும். ஸோ அதெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக விட்டுருங்க. இல்லை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இது இருக்குல்லையா, கடுகு கூட கொஞ்சம் பருப்பு அதுவும் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். நல்லா வெடிக்கு மட்டும் நல்லா விட்டுருங்க. நான் வெடிச்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். வெங்காயம் எண்ணெய் மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா வெங்காயம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா 2 வெட்டி போட்டிருக்கேன். எனக்கு காரம் செய்கிறது ஒரு பச்சை மிளகா போதும். நீங்கள் வேணால் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு கீர்ப்பு அந்த மாதிரி எவ்வளோ வேணும் போட்டுக்கோங்க. ஒரு கையளவு நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக போட்டுறாதீங்க, ஒரு மீடியம் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றவே வேண்டாம், அதே தண்ணி வடியும். தண்ணி ஊற்றினா ஃப்ளேவர் இருக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி தண்ணி அதே வடிஞ்சு வரும். ரொம்ப தண்ணி வடியாது, ஒரு அளவுக்கு தான் வடியும். இதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கல் போட்டுறேன் இல்லையா, அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டுக்கோங்க. முதல்ல கல் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க.
ரெஃபரன்சஸ் வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜஸ்ட் அவங்க வந்து வேணா பார்த்துக்கலாம் எழுதாம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு இதுக்கப்புறம் சிவப்பு மிளகாப்பொடி இது வந்து 1 டீஸ்பூன் போதும், ரொம்ப காரமாக இருக்கும். வேணா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். இதுக்கப்புறம் சாதம் சேர்த்துடலாம். நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் போய் குக்கர்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் சாதத்தை. இதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, முடிஞ்சளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க, கொஞ்சம் நல்லா கலர் ஆகும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நான் போட முடியாது, ஸோ நான் சண்டே எவ்ரி 6 PM ஆர் 3 PM நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ப்ளாகிங் வெப்சைட் நான் போட்டிருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் அதை விசிட் பண்ணி பாருங்கள். அதை நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த தக்காளி சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய். இன்னொரு வீடியோ சந்திப்போம். We'll be right back.